محترم بھائی اور دوستوں، یہ پرانوں کی مجلس آج کوئی نئی نہیں ہو رہی ہے۔ یہاں تمل ناڈو میں تبلیغ کا کام کب سے شروع ہوا ہے اور کتنے جلسے، کتنے اجتماعات ہوئے اور پرانوں کے نام سے کتنی مجلسیں ہوئی۔ கேட்குறாங்க. இந்த பழையனுடைய நிஜம் என்பது புதுசு கிடையாது. பல வருஷங்களாக இந்த ஜமாத் தப்லீகுடைய வேலை நடந்துட்டு இருக்குது. எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு கேட்குறாங்க ஹஜ்ரத். எத்தனை வருஷமா நடந்து, எத்தனை பழைய நிஜம் நடந்திருக்கு, எத்தனை ஜல்சாக்கள் நடந்திருக்கு சொல்லுங்களேன். सब जानते हैं, எல்லாருக்கும் தெரியும். कितने पुराने तो दुनिया से रुखसत हो गए। எத்தனை பழையவங்க இந்த துனியாவை விட்டு போயிட்டாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி உலகத்தை விட்டு போயிட்டாங்க. 50-60 साल हो गए, 50-60 வருஷங்கள் ஆயிடுச்சு. और इसमें जितने साथी हैं, कोई 20 साल से, कोई 30-40 साल से इस काम से लगा हुआ है। எத்தனையோ இந்த சாத்திகள் பல 30 வருஷமா 40 வருஷமா இந்த வேலையில இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையில, இந்த மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க. मुझे बयान तो करना नहीं है, बयान तो आप लोग बहुत सुन चुके हो। எனக்கு பயான் செய்ய வேண்டிய தேவையில்லை, நீங்க நிறைய பயான் கேட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. और सीधी बात इतनी है, सिर्फ एक आदमी कहे बिजनेसमैन, एक आदमी कहे ताजिर और 1000 दानों की तस्बीह लेकर पढ़ता रहे ताजिर 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 ताजिर, बिजनेसमैन बिजनेसमैन हो गया। எனவே ஒரு மனுஷன் சொல்றாரு, நான் பிசினஸ்மேன், நான் பெரிய தாஜிர் வியாபாரி அப்படின்னு ஒருத்தர் சொன்னவரு கையில 1000 தஸ்பீ கையில வச்சுக்கிட்டு நான் பிசினஸ்மேன் பிசினஸ்மேன் நான் பிசினஸ்மேன் நான் தாஜிர் நான் வியாபாரி சொன்னா பிசினஸ்மேன் ஆயிடுவாரா? पुराने 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 हो गए, सब पुराने कहो। என்னங்க, நான் பழையவன் சொல்லிட்டா பழையவன் ஆயிடுவாங்களா கேக்குறாங்க. हमारे सामने तो हमारे इस काम के लिए सबसे पहला नमूना मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम की ज़ात बाबरकत। நம்முடைய இந்த வேலைக்கு மிகப்பெரிய முன்மாதிரி என்பது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கிறது. फिर आपके जिम्मे जो काम किया गया वो आपने पूरा उसका हक अदा किया। நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த வேலை கொடுக்கப்பட்டதோ அவருடைய பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றினார்கள். और क्या किया? என்ன செஞ்சாங்க? खुद अपनी जात से अपने आप को अल्लाह के नबी ने कितना थकाया, कितना रोए, कितने घर के चूल्हे नवासों को जबान चुसवा कर सुलाया। बेटी की छाती में दूध नहीं था। எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேலையில தன்னை கலைக்க வச்சாங்க, எவ்வளவு கலைக்க வச்சாங்க, எவ்வளவு பட்டினியில இருந்தாங்க. சாப்பிடறதுக்கு நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு அவங்களுடைய மகளுடைய மார்புல பால் இல்ல, அவங்க வாயில முத்தம் கொடுத்து அந்த பசி ஆறுற அளவுக்கு தியாகங்கள் கொடுத்தாங்க. अपनी जात से करने की जो जिम्मेदारी थी वो ऐसे अदा की कि अरफात के मैदान में सब ने एक जबान होकर कहा आपने हक अदा कर दिया। தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை எந்த அளவுக்கு நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொன்னா, அரபாத்துடைய மைதானத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தையாக சொன்னாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றி விட்டீங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. दूसरी जिम्मेदारी जो बताई थी कि आपको अपनी इस हयात बाबरकत में एक मजमुआ ऐसा तैयार करना है जो 100% अंदर बाहर दिल दिमाग यानी कुर्बानी मेहनत अखलाक हर चीज में वो आपका 100% नमूना हो। वो उसका आपने हक ऐसा अदा किया कि क़यामत तक के लिए सहाबा नमूना बन गए। இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஒரு மஜ்மாவை உருவாக்குவதற்கான பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா விஷயத்திலையும் முன்மாதிரியான ஒரு உள்ரங்கத்திலையும் வெளிரங்கத்திலையும் தன்னுடைய பேச்சு எல்லா தியாகத்திலையும் முன்மாதிரியான ஒரு மஜ்மாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார்படுத்தினாங்க.
கயாமத் வரைக்கும் முன்மாதிரியா இருந்தாங்க. यही दोनों जिम्मेदारियां मेरी भी और आप जो पुराने हैं सबकी हैं. இதே ரெண்டு பொறுப்புகள் தான் என்னுடைய பொறுப்பும் இந்த பழையவர்களாக இருக்கக்கூடிய எல்லாருடைய பொறுப்பும் இந்த ரெண்டு பொறுப்பு தான் சொல்லி சொல்றாங்க. इसीलिए कल मैं पढ़ रहा था मौलाना इनामुल हसन साहब रहमतुल्लाह अलैह का मलफूज. நேற்று ஹஜ்ரத் அவங்க மௌலானா இனாமுல் ஹசன் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட மல்ஃபூஸாத் படிச்சிட்டாங்க. फरमाया कि ये काम चालाकियों से, जान चुराने से, अपने आप को बचाने से नहीं, ये तो इखलास से और कुर्बानियों से चलेगा. ஹஜ்ரத் அவங்க சொல்றாங்க இது நம்முடைய தந்திரங்கள், நம்முடைய ஊரை எப்படியாவது நம்ம தப்பித்துக் கொள்ளலாம், நம்ம பாதுகாத்துக்கலாம் என்ற அடிப்படை இந்த வேலை நடக்காது. இந்த வேலை என்பது இக்லாசுடனும் தியாகத்துடன் இந்த வேலை நடக்கலாம் அப்படின்னு ஹஜ்ரத் அவங்க சொல்லியிருக்கிறார். मौलाना मोहम्मद इलियास साहब रहमतुल्लाह अलैह फरमाते थे, अल्लाह के वास्ते, अल्लाह के वास्ते, अल्लाह के वास्ते इस काम को रस्म न बनाओ. ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்வாங்களா, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்காக சொல்றேன், அல்லாஹ்வுக்காக சொல்றேன், இந்த வேலையை சடங்காக ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. और उलमा ने लिखा है कि जब किसी दीनी अमल में रस्मियत और रिवाज आ जाता है तो उसकी जान निकल जाती है. फिर उसकी तफसील में लिखा कि जान निकले हुए को क्या कहते हैं कि मुर्दा, कि मुर्दे की क्या सिफत है कि सबसे पहले उसके अंदर जीन पैदा होती है, बदबू आती है, जल्दी दफन न किया फिर वो फूलता है, जब और देर कर दी तो वो फटता है, जब वो फटता है तो फिर उसमें से जरासीम उड़ते हैं. अच्छा खासा आदमी नहा धोकर घर से बाहर आया, थोड़ी देर में अरे क्या हुआ, डॉक्टर को दिखाओ. डॉक्टर ने कहा वायरस है. कहां से आया? आसमान से गिरा. वो जो लोग फिरते हैं उनकी वजह से. ऐसे ही जब इस काम को एक रस्म है, इस्तिबा करना है, पुरानों का जोड़ करना है, उलमा का करना है, अंग्रेजी वालों का करना है, खवास का करना है, वो आइटम लिखे हुए हैं. बस अब ये पुरानों का मजमा है. इनके हाथों कितने तैयार हुए, वो पहली दो जिम्मेदारियां बताई, अपनी जात से करना और दूसरों को तैयार करना, जो हुजूर ने किया. वो ये मीरास है हुजूर की. ரெண்டாவது விஷயம் சொன்னாங்களா, இந்த வேலையில உலமாக்கள் சொல்றாங்க, எந்த தீனுடைய வேலையிலையும் எப்போ சடங்காக ஆக்கிக் கொள்வார்களோ, அது சடங்காக ஆக்கிக் கொள்வாங்களோ அந்த வேலை அது மௌத்தானதற்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தீனுடைய மௌத்தாக்குறதுக்கு சமம். இவரு விளக்கத்தை உலமாக்கள் எழுதுறாங்க. மௌத்தாகிறது என்ன அர்த்தம்? எப்போ ஒரு மனிதன் மௌத்தாகி விடுறானோ முதல் விஷயம் அந்த துர்வாடை வர ஆரம்பம். அதுக்குள்ள நம்ம துர்வாடை வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஏற்பாடு செஞ்சிடணும். இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த துர்வாடை போய் அந்த சடலம் விரிக்கும். பிறகு அது உப்ப ஆரம்பம். பிறகு விரிக்கும், அதுல புழுக்கள் வரும். எந்த அளவுக்கு சொன்னா, நல்ல ஒரு மனுஷன் குளிச்சுட்டு நல்ல சுத்தமா நல்ல ஆடைகள் அணிஞ்சிட்டு வெளியே வந்தாலும் அந்த அந்த மையத்திற்கா இல்லையா, மௌத்தான மனுஷன் கிடைத்திருக்கிறானே அதை நம்ம அடக்கம் செய்யல. துர்வாடை வயிறு விரிச்சு அந்த புழுக்கெல்லாம் வந்திருக்கா, அவனுக்கு அந்த அசராத்து அதோட தாக்கம் இவருக்கு ஜுரம் போலாகும். டாக்டர் கிட்ட போனா டாக்டர் சொல்றாரு, இவருக்கு வைரஸ் காய்ச்சல் வந்துருச்சுங்க. அதற்கு சொல்றாங்க, அந்த வைரஸ் எங்க வந்துருச்சு? வானத்துல இறங்குச்சா? வானத்துல இறங்கல. இந்த மூத்தா போனதுக்கு நம்ம அடக்கம் செய்யாதால அதனால அந்த விஷ அந்த பூச்சிகள் அந்த அதனால இவருக்கு தாக்கம் உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்றாங்க, இந்த எந்த ஒரு வேலையும் நம்ம தீனுடைய வேலையும் சடங்காக ஆக்குறோமோ அதோடைய உயிர் இல்லாம அதோட உயிர் வெளியே போயிடும் சொல்லி சொன்னாங்க. நாம் எல்லாம் பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் சடங்காக ஆக்கிட்டோம். பழையவங்க ஜோடு அது ஒரு சடங்கு, பழையவங்க ஜோடு
இங்க என்னங்க ஸ்டூடெண்ட்ஸோடு இங்க உலமாக்களோடு இது நம்ம சடங்காக ஆக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அவருடைய ரூஹ் வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. तीसरी सदी में खिलाफत राशिदा और सहाबा का दुनिया से रुखसत होने के बाद जब ताबीन और उनके भी बाद तीसरी सदी में पूरी दुनिया के मुसलमानों से मगरिबी दुनिया का ये सवाल था कि हर मरने वाला पीछे वालों को मीरास देके जाता है, जमीन, मकान, पैसा, कारखाना, फैक्ट्री। ये तुम्हारे नबी ने तुमको क्या दिया? सदियां गुजर गई, मुसलमानों के पास जवाब नहीं था। अल्लाह कब्र को नूर से भरे। मौलाना इलियास साहब, मौलाना यूसुफ साहब, मौलाना इनामुल हसन साहब रहमहुल्लाह, इसलिए कि हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का साफ इरशाद ये है कि हमारी नबियों की जमात, हमारी पैगंबरों की जमात, नहनु मुआशरल अंबिया ला नुवरिसु दिनारम वला दिरहमा, हम पैसों का वारिस नहीं बनाए। जो अल्लाह के यहाँ से लेकर आते हैं उम्मत को वो देकर जाते हैं। सारे नबी वो दे गए, हुजूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम पूरी उम्मत को, उम्मत के एक एक बच्चे को अपना वारिस बनाया। दावत का और दावत वाली ईमान, ईमान की मेहनत। மூன்றாம் நூற்றாண்டு खलीफाக்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. खलफाए ராஷிதீன்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்ட மூன்றாம் நூற்றாண்டு நேரத்திலே மேற்கத்திய மகரிபு நாடுகள், மேற்கத்தியத்திலிருந்து முழு உலக முஸ்லிம்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஒவ்வொரு சமுதாயத்துறை தலைவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது ஏதாவது சொத்துக்களை, காசுகளை, பணங்களை விட்டு செல்வார்கள். உங்களுடைய நபி உங்களுக்கு எதை விட்டு சென்றார்? உங்களுடைய நபி எதை வாரிசாக விட்டு சென்றாங்க? இந்த கேள்வி மேற்கத்தியத்துடைய கேள்வி. யாராலும் உலகத்தில் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை, யாரும் பதில் சொல்லவில்லை. ஆனால் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக கேட்கட்டுமாக, அவர்கள் மௌலானா ஈஸ்வர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்னால் வந்த மகான்கள் இதற்குரிய பதிலை மிக அழகாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான பதில், இந்த உம்மத்தை நாங்கள் அனாதையாக விட்டு செல்லவில்லை. நஹனு மஅஷரல் அன்பியா, நாங்கள் நபிமார்களுடைய ஒரு கூட்டத்தார்கள். லா நுவரிசு திரமன் வலா திரா, இந்த உம்மத்துக்கு நாங்கள் காசுகளை, பணங்களை, தீனார்களை, திர்ஹமை விட்டு செல்லவில்லை. ஒவ்வொரு நபிமார்களிடத்திலிருந்து ஈமானுடைய எழுச்சி, ஒவ்வொரு நபிமார்களிடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய அச்சம், இதை நாங்கள் இந்த உம்மத்துக்கு அனாதையாக இல்லாமல் பெரும் சொத்தை விட்டு செல்கிறோம். ஈமான் தாவத், ஈமான் தாவத்திலே உழைப்பு விட்டு செல்கிறோம் என்பதை மேற்கத்திய நாடுகளுக்கு சொன்ன பதில். उन दोनों बाप बेटा ने और तीनों हजरात ने पूरी दुनिया को बता दिया, तकरीरों से नहीं, अमल से, कुर्बानी से। उनके घर की औरतों तक ने कि हमें हमारे नबी ने ये दिया है। जाके देख लो अमेरिका में, जाके देख लो रूस में, जाके देख लो अफ्रीका में कि लोगों की जिंदगियां कैसी बदल रही। इसीलिए मौलाना इलियास साहब रहमतुल्लाह अलैह का मलफूज है, अल्लाह के वास्ते इसको रस्म न बनाओ, ये कार्य नबुव्वत है। आज भी इसके हर अमल में गलत यकीन के सही यकीन से बदलने की, गलत रुखों के सही रुख से बदलने की, ईमान के ज़ौक़ के कुव्वत से बदलने की और पूरी जिंदगी के सही बदलने की आज भी वही तासीर है जो तासीर हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के जमाने में थी। और फिर मिसाल दी कि जैसे लीमू 1500 साल हो गए, हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के जमाने में पानी में लीमू निचोड़ आ जाता था और पानी खट्टा होता था। कितने ज़लज़ले, कितने तूफान, कितनी जंगें, कितनी क्या कुछ हुआ दुनिया में, लीमू की तासीर बदली उसी तरह। और फिर वो लीमू अगर कोई बहुत बड़े हजरत निचोड़ेंगे
तो पानी इकट्ठा होगा, वरना नहीं होगा। ये है। अरे वो भीख मांगने वाला भी निचोड़ेगा तो भी इकट्ठा होगा। लेकिन आगे फरमाया, लेकिन ये देखते हैं तुम्हारे घरों में जो शोकेस है ना, शोकेस, सब्जियों का सेट, बैगन है, लौकी है, भिंडी है, फिर फलों का सेट, आम, अनार, सेब, वो है। उस सब्जी के सेट में लींबू भी है। वो शोकेस का लींबू निचोड़कर अकलौता बेटा, जिगर का टुकड़ा, आंखों का तारा, उसके लिए शरबत बनाना है लींबू का। सारा घर मिलकर निचोड़ दे, उसमें से कोई खतरा निकलेगा? वो लींबू फट जाएगा। क्या फरमाया था, अल्लाह के वास्ते इसको रस्म न बनाओ, ये काम है, और काम को काम के तरीके से। और उसमें सब बात यही है, काम समझ में आता है काम करने वालों से। जैसे बेटे से बाप समझ में आता है। एक छोकरे को देखा, छोटे को, यार तू फुलाने का बेटा है? जी हाँ, वो मेरा अब्बा है। हाँ, तेरा नाक नक्शा बताता है तो उसका बेटा है, तेरी सूरत, तेरी शक्ल बताती है। ये पुराने मस्जिद का, मोहल्ले का, गांव का, शहर का, सूबे का काम इनको देखकर समझ में आ सकता है। மூன்று பெரியார்களும் இந்த தாவத்துறை வேலையை முழு உலகத்துக்கு பதிலாக கொடுத்தார்கள். எந்த கேள்வி உலகம் கேட்டுக் கொண்டிருந்தே உங்களோட நபி எதை விட்டு விட்டு சென்றார்கள்? இந்த மூன்று பெரியார்களும் பேச்சுக்களால் தக்கரீரால் அல்ல, அவர்களுடைய தியாகத்தால், அவர்களுடைய அர்ப்பணிப்பால், அவருடைய அமால்களால், அவருடைய அழுகைகளால் முழு உம்மத்துக்கு பதிலை கொடுத்து விட்டார்கள். இந்த உம்மத்தை நபி அனாதையாக விட்டு செல்லவில்லை. எனவே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம், இந்த தாவத்துறை வேலையை யாரும் அல்லாஹ்வுக்காக பணியோடு வேண்டுகிறோம். இதை சடங்காக சம்பிரதாயமாக ஆக்கி விடாதீர்கள். இதை உயிரூட்டத்துடன் செய்ய பாருங்கள். இந்த வேலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமலிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன தாக்கம் இருந்ததோ அதே தாக்கம் இன்றைக்கும் கியாமத் வரை இருக்கும். ஆனால் உறுதியோடு செய்ய வேண்டும், சடங்கை விட்டுவிட்டு செய்ய வேண்டும். என்ன உலகத்திலே பல காரியங்களை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நீபு, ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தது. 1500 ஆண்டுகளுக்கு பிறகு அதே எலுமிச்சம்பழம் இன்றைக்கும் அதை எடுத்து புளிந்தால் எலுமிச்சம்பழத்திலே அதில் இருக்கக்கூடிய புளிப்பு இல்லாமல் போய்விடுமா? அன்றைக்கு என்ன எலுமிச்சம்பழத்திலே புளிப்பு, அதே புளிப்பு இன்றைக்கு இருக்கும். ஒரு பெரிய வயதானவர் இருக்கிறார், அல்லது பெரிய அவுலியா மகான் எடுத்து அதை பிடிக்கிறார், அப்பொழுதுதான் அது பிடிக்கும். அல்லது ஒரு ஏழை எடுக்கிறார், ஒரு உலகத்துடைய தராதரங்களை இழந்த ஒரு மனிதர் எடுத்து புளிகிறார், அது இனிக்குமா? அதை எலுமிச்சம்பழம் என்பது யாரு புளிந்தாலும் சரி, அதிலிருந்து புளிப்பு வரதான் செய்யும். அதே போன்று இந்த வேலையை சரியான முறையிலே நல்ல எண்ணத்தோடு பெரியார்கள் சொன்ன உசூலோடு இந்த வேலைகளை செய்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன தாக்கம் இருந்ததோ அதே தாக்கம் இன்றைக்கும் கியாமத்தோடு இருக்கும். இந்த நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். நம்முடைய மூதாதையர்களை பார்த்து மகனை கண்டுபிடிச்சிடறாங்க. ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவனை பார்த்து, அடே நீ இன்னாருடைய மகன் தானே, உன் மூக்கு அறிவிக்குது, உன் கண்ணு தெரிக்குது, உன் நாக்கு பார்த்தாலே உன் அப்பா மாதிரி தெரியுது என்று எப்படி உலகம் சொல்லுகிறதோ அதே போன்று இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் நாம் ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய, ஒவ்வொரு மஸ்ஜிதினுடைய, முழு உம்மத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நபியுடைய தீனை காட்டக்கூடிய முன்னோடிகள் நீங்கள். உங்களை பார்த்து உலகம் அடையாளம் கொள்ள வேண்டும். உங்களை பார்த்து மஹல்லாவுடைய ஒவ்வொரு மக்களும் அடையாளம் கொள்வார்கள். இவர்கள் தீனுடைய தாயிகள், இவர்களை கொண்டுதான் தாவத் உலகத்தில் நடைபெறும் என்பதை உம்மத்து விளங்கிக் கொள்ளும் அளவுக்கு இங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த தாவத்தில் வழிக்கு பொறுப்புகிறார்கள். நபியுடைய தாக்கத் இதே சக்தி நமக்கும் இருக்கும். इसीलिए मेरे बुजुर्गों ஷோகேஸ் சொன்னாங்க, அசலான எலுமிச்சம்பழத்தை புளிச்சா வந்துருது, அதே வீட்டுல ஷோகேஸ் வச்சுதான். ஷோகேஸ்ல என்ன வச்சிருக்கிறாங்க? பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய காய்கறி, அங்கே தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்கிறது, கத்திரிக்காய் இருக்குது, எல்லாம் அது அப்படியே பிளாஸ்டிக். அடுத்த ஷோகேஸ்ல இன்னொரு பாக்ஸ்ல அதுல ஆப்பிள் வச்சிருக்கிறாங்க, அதுல திராட்சை வச்சிருக்கிறாங்க, மாதுளை வச்சிருக்கிறாங்க, அங்கேயும் எலுமிச்சம்பழம் வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து புளிஞ்சா தண்ணி வருமா? அதை புளிஞ்சா சாறு வருமா? புளிஞ்சா அது உடைஞ்சு போய்விடும்.
இதே போன்றுதான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஷோகேஸில் இருக்கக்கூடிய பழங்களாக இருக்கக்கூடாது, நிதர்சன பழங்களாக நாம் இருக்க வேண்டும். பிழிஞ்சா சார் வரும். इसीलिए मेरे बुजुर्गों, बातें तो हम करते भी हैं, सुनते भी हैं। अब जैसे ये शाबान 15वीं शब में फैसले होंगे और 15वीं शब में सारी कारगुजारी होगी। 15 शाबान की सारी कारगुजारी उस पर रखकर अल्लाह पाक फैसले फरमाएंगे। तो हमारे काम करने वालों की कारगुजारी नहीं होगी। किसने कितना, किसके सामने कब कितने तकाजे आए, मकामी गश्त के, फजाइल की तालीम के, सुबह शाम की तस्बीह के, अपने साथ दूसरों को तैयार करने के, मस्जिद के अमाल के, मुल्कों की जमातों के, सुबहों के आने वालों, कितने तकाजे आए, कितनों से जान चुराई। जैसे घर में एक बाप के 4-5 बेटे हों तो उसको जब कोई काम बताते हैं तो वो जान चुराता है। तो बाप कहता ये है तो मेरा बेटा, लेकिन कामचोर है। क्या कहते हैं? कामचोर है। तो ऐसे ही हमारी कारगुजारी शबे बारात में ये पुराने हैं। पूरे साल में कितने तकाजे आए, किसने क्या किया, तो फरिश्ते बताएंगे। कोई बच नहीं सकता। इसलिए मेरे दोस्तों, असल तो काम है, काम तो काम के तरीके से होता है। खाली मजमा जमा हो गया, एक रस्म हो गई, नहीं। अल्लाह हमारी हिफाजत फरमावे। हमें इस काम की अजमत समझनी है, इसकी अहमियत समझनी है, इसकी जरूरत समझनी है। और अगर काम उम्मत में न हुआ तो इसका नुकसान कितना बड़ा, सिर्फ हमें नहीं, हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम जिस तरह पूरे आलम के लिए भेजे गए, हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने एक एक उम्मती को पूरे आलम का जिम्मेदार बनाया। मुझे बात लंबी हो जाती है मेरी। हम बैठे हुए थे, हजरत जी रहमतुल्लाह अलैह ने एक मरतबा फरमाया, मौलाना इनामुल हसन साहब रहमतुल्लाह अलैह ने, वमन अहसन कौलन मिम्मन दआ इलल्लाह व अमिल सालिहा व क़ाल इन्ननी मिनल मुस्लिमीन। फरमाया 3 चीजें हैं। पहले जुमले से तो वमन अहसन कौलन, पूरा आलम तुम्हारे जिम्मे है, तुम्हारे नबी की नियाबत में। दूसरा व अमिल सालिहन, अपने को मत भूलना। तुम्हारी अपनी जिंदगी पूरी हर कदम पर हुक्म क्या है, तरीका क्या है, हुक्म क्या है, तरीका क्या है, अपनी और रहा है उम्मत में क्या हो रहा है, उम्मत के जवानों का, उम्मत की खवातीन का, उम्मत के ताजिरों का, उम्मत के डॉक्टरों का, उम्मत की आवाम का, उम्मत के उसका फिक्र कि उसका भी कि ये वो खुश नसीब है जिसको अल्लाह दोनों से जिस खुश नसीब को अल्लाह पाक ये दोनों चीजें दे दें तो फिर वो अपनी कोई हैसियत न बनावे। आई एम मैं कुछ वकार, वो भी यूं कहे जैसे सारे साथी हैं, मैं भी एक साथी हूं, जैसे सारे साथी हैं। ये हमको समझाया था हजरत जी रहमतुल्लाह अलैह ने। பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம், கூடுறோம், கலைகிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். இது ஒரு பெரிய தலைவருடைய கூட்டம். இங்கு நாம் எதை எடுத்துச் செல்லணும்? நாம் உம்மத்துக்கு பெரும் முன்னோடிகளாக இருக்க வேண்டும். நாம் உம்மத்துக்கு பெரும் முன்னோடிகளாக இருக்க வேண்டும். நம்மளை எதிர்நோக்கி கொண்டு வந்திருக்கிறது ஷாபான், நிஸ்பு ஷாபான் வருகிறது, பராத் ஷபே பராத் வருகிறது. எல்லா கார்குசாரிகளையும் மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட ஒப்படைப்பாங்க. முழு உலகத்தில் அவர்கள் என்ன டியூட்டிகளை செய்தார்கள் அல்லாஹ்ட்ட ஒப்படைப்பாங்க. அல்லாஹ் ஃபைசலா செய்வான். நம்மை பற்றியும் கார்குசாரி சொல்லப்படும். மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, ஆண்டு முழுதும் இந்த தாவத்திர வேலைக்கு என்ன தியாகம் செய்தோம், என்ன அர்ப்பணித்தோம், தாவத்திர வேலையினுடைய என்ன தகாசாக்கள், உலக நாட்டுடைய தகாசாக்கள், நம்முடைய மாவட்டம், மாநிலங்கள் எவ்வளவு தகாசாக்கள் வந்தது, அதற்கு நான் என்னை முழுமைப்படுத்தினேனா, அந்த தகாசாக்களுக்கான என்னை கொடுத்தேனா, அல்லது அதுல இருந்து ஓரம் கட்டி என்ன நான் பாதுகாத்துட்டு தப்பிச்சு போயிட்டேனா
இது யோசிக்கும் ஒவ்வொருவரும். ஒரு வீட்டுல 4 பிள்ளைகள், 5 பிள்ளைகள், ஒரு பாப், ஒரு வாலிது இருக்கிறார். 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு பையன் அத்தாவுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது இல்ல, வியாபாரத்தை சரியா செய்யறது இல்ல. அத்தா எது சொன்னாலும் அவருடைய காதலை கேட்காம தப்பிச்சு நழுவி ஓட பார்ப்பான். அவனை பார்த்து அப்பா என்ன சொல்லுவாரு, என்னுடைய இருக்கக்கூடிய நாட்களை திருடக்கூடியவன், என் வாழ்க்கையை நாசப்படுத்தக்கூடியவன், என் லட்சியத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடியவன் அப்பா சொல்லுவாரா இல்லையா? அதே போன்று அல்லாஹ் நம்மளை சொல்லி வரக்கூடாது. அதே போன்று அல்லாஹ் நம்மளை சொல்லி வரக்கூடாது. அல்லாஹ் தந்த பெரிய சொத்து, அல்லாஹ் தந்த பெரிய மகத்தோடு இந்த வேலைக்கான நாம் நம்மளே அர்ப்பணிக்க வேண்டும். அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் நாம் முன்னோடிகளாக தீனுடைய இன்ன தக்காசாவோ உலக நாடுகள் எந்த நாடுகளுடைய தக்காசாக்களுக்கு நம்மளை முன்னிறுத்தக்கூடியவர்களாக ஆகிடணும். ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் செய்யணும், ஆனா நம்மளை மறந்துடக்கூடாது. அதில் சொல்றாங்க, நாங்க இருந்தோம் ஹஜ்ரத் மௌலானா இமாம் ஸஹாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தாங்க. இந்த ஆயத்தை ஓதுனாங்க, ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. இதுல 3 விஷயங்கள் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிக்கிறான். 3 விஷயங்கள். முதலாவது என்ன, ومن احسن قولا ممن, முழு உலகத்தில் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய விட மிகப்பெரிய சொல் உலகத்தில் இருக்கா? அல்லாஹ்வை பற்றி உலகத்தை அறிமுகப்படுத்த, அல்லாஹ்வுடைய நபியுடைய நியாபத்தை உலகத்தில் சொல்வதற்காண்டி நாங்கள் செய்யக்கூடிய தியாகம் மிகப்பெரிய அவசியம். இந்த தியாகத்துக்கு நாங்கள் இலக்கம் உள்ளவர்கள் ஆக வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இந்த நாடு ஜமாத் அந்த நாடு ஜமாத் எல்லாம் முழு உலகத்துக்கு போறார், ஆனால் நன்மனை பற்றி மறந்துட்டார். என் வாழ்க்கை சுத்தமா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும், ஹுக்கும் என்ன, தரீகா என்ன, ஹுக்கும் என்ன, தரீகா என்ன, அல்லாஹ்வுடைய ஹுக்கும் என்ன, நபியுடைய தரீகா என்ன, அதற்கு நான் இலக்கணமாக இருக்கிறேனா? இரவுடைய பகல்ல என்னுடைய வீட்டிலே, வியாபாரத்திலே, தொழில, இபாதத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய தரீகாவுக்கு நான் இலக்கணமாக இருக்கிறேனா? என்ன மறந்துடக்கூடாது, என்ன மறந்துடக்கூடாது. உலகம் எல்லாம் தீனை பத்தி பரப்புறாரு, அல்லாஹ் பத்தி தீனை பத்தி கவலைப்படுறாரு, சொந்த வாழ்க்கையில தோற்று போகிறார். சொந்த வாழ்க்கையில அமல் இல்ல, மிகப்பெரிய நெசவாரிகள் சொன்னாங்க. இந்த 2 பாட்டுகளும் கிடைச்சு அவர்கிட்டையும் அமல் இருக்குது, முழு உம்மத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால நான் பெரிய தாயி, நான் பெரிய ஆளு, நான் தப்லீக்காரரு, நான் எல்லா அமலும் செய்றேன் அப்படின்ற ஆணவம், கர்வம் நமதை உம்மத்தை விட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை வரக்கூடாது. வக்கால இன்னனி மினல் முஸ்லிமீன், நானும் ஒரு ஆண் முஸ்லிமான், பொதுமக்களோடு என் பொது சாத்திகளை போன்று நானும் ஒரு சாதாரண மனிதன் தான் என்ற நிலைப்பாட்டோடு நாம் இந்த வேலை செய்வதுதான் நமக்கு மிகப்பெரிய முக்கியம் என்பதை ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதை நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். எனவே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் நம்மளை பற்றி கவலைப்படணும், உம்மத்தை பற்றி கவலைப்படணும். உம்மத்தை கவலைப்பட்டு நம்மளை விட்டுவிடக்கூடாது, நம்மளை சரியாக்கி உம்மத்தை விட்டுவிடக்கூடாது. इसलिए मेरे बुजुर्गों, जैसे मैंने कहा, 15वीं शाबान शब-ए बारात में जो फैसले होंगे वो पूरे साल की कारगुजारी के सामने होंगे कि दारो मदार उस पर है, हालात के बनने और बिगड़ने की, यहाँ तक के मौत और जिंदगी, ये सारे फैसले अब हमारे क्या सारी उम्मत के होंगे, हमारे भी होंगे। हमको लोग पहचानते हैं, ये कौन है, तबलीग वाले, ये कौन है, पुराने, ये कौन है, पुराने। दुनिया चाहे जितना कहे न कहे वो जानता है, और उसके सामने सारे फरिश्ते रख देंगे, इनके सामने ये तकाजे आए, इन्होंने यूं किया, इनके सामने ये तकाजे आए, इन्होंने यूं किया, इतना अपने आप को बचाया, इतना अपने आप को खपाया, ये सारा। इसीलिए ये तो हुजूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम का तुफैल और आपका सदका है कि इस उम्मत को, जैसे मुझे याद आया एक मरतबा हम मदीना मक्का मुकरमा में थे, हाँ मक्का मुकरमा में थे। एक सहाबी हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम की ज़ियारत के लिए आए, तो हुजूर शरीफ में भी नहीं, मस्जिद में भी नहीं, फिर बराबर में जो बकील गरकत कब्रिस्तान वहां भी नहीं। बेचैन हो गए कि क्या हुआ। उस जमाने में लाइटें हैं, रोशनी और हुदूद अरबा भी बहुत मुख्तसर। मदीना मुनव्वरा का कोई मोहल्ला और कोई गली नहीं छोड़ी। अल्लाह के नबी देखा तो एक गार थी, उसमें
हुजूर गार, फिर अंधेरा रात, हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम सज्जे में थे। इनको अल्लाह का शुक्र, अल्लाह के नबी मौजूद हैं। इंतजार करते रहे। जब हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम फारिग होकर बाहर, या रसूल अल्लाह, चिमट गए। हमें क्या हुआ? आपने फरमाया उस वक्त तक सर नहीं उठाया जब तक अल्लाह ने यह वादा नहीं कर लिया कि मा कान अल्लाहु लियुअज़्ज़िबहुम व अंत फीहिम। आपके होते हुए उम्मत को, वो कौम आद को, कौम समूद को, कौम नूह जो आजाद दिए, आपकी उम्मत को नहीं दूंगा आपके होते हुए। और ये मैं बहुत पूरे यकीन के साथ कहता हूं, हुजूर की जात हमारे बीच में नहीं है, लेकिन हुजूर की बात जितनी हदीसें हैं वो बिल्कुल वही है। इसलिए उलमा ने सही, गैर सही और सारा उसका फर्क किया। ये हुजूर का काम है, गोया हुजूर हमारे दरमियान, हमारे इसके एतबार से एक तो आपके होते हुए आजाद नहीं दूंगा, और एक जब तक उम्मत इस्तिग़फ़ार करती रहेगी। अब हमारे काम में वो फजाइल की किताबों में है ना, जिस इलाके पर अल्लाह पाक नाराज होकर अजाब भेजना चाहते हैं, और वहां 3 किस्म के आदमी, मस्जिदों को आबाद करने वाले, आपस में अल्लाह के लिए मोहब्बत करने वाले, और रातों को अपने गुनाहों पर तौबा इस्तिग़फ़ार करने वाले। खुद अल्लाह ने इतना बड़ा करम किया है हम पर इस मेहनत के जरिए, और हमारे काम का तो यही असल है। इसलिए दोस्तों बहुत सोचने की बात है, खाली तकरीरें न मेरे लिए न आपके लिए, हमें सबको अमल पर आना है। और आज अभी 15 शाबान में अभी 4-5 दिन जितने भी बाकी हैं, एक आध हफ्ता, उसके एतबार से जितनी आज तक कोताही मुझसे और आपसे, मसला अल्लाह का है, किसी का नहीं। उसी को जवाब देना है, उसी को मुंह दिखाना। इसलिए सच्ची तौबा, इस्तिग़फ़ार, और उसके लिए कोई दिन तारीख नहीं देखना है, बिल्कुल नकद की बात है, नकद की बात है। साथी खड़े हो जाए और अपने आप को पेश करे, हमसे कसूर, ए अल्लाह तू माफ कर दे, हम तैयार है इसके लिए। मुझे बहुत ताज्जुब हुआ जब मैंने पूछा भाई इकबाल साहब से कि भाई जमातें कितनी है इसी माह से? कहने लगे कि 5 जमातें हैं 4 महीने की, और 35 जमातें हैं चिल्ले से। 4 महीने की कोई आवाज ही नहीं लगा रहा। 4 महीना जब बच्चा होता है मां के पेट में, तो 4 महीने में जान पड़ती है। वो हाथ पैर नाक कान सब बनते रहते हैं, लेकिन रूह जिसको कहते हैं, जब आदमी के 4 महीने कुर्बानी के साथ लगते हैं और रूह के लिए लगते हैं, अपनी आखिरत बनाने के लिए लगते हैं, खुदा उसकी दुआओं में कबूलियत देता है, उसकी नमाज में जान पड़ती है, उसका ईमान रोज तरक्की करता है। अल्लाह मुझे भी दे, आपको भी दे। इसके बाद अब जैसे बैठे इसी तरह बैठे रहे, सिर्फ नकद 4 महीनों के लिए खड़े हो जाए। எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல? மன அழுத்தமே எல்லாம் புரிய வச்சிருவோம். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். நாம சொல்லி வந்தோம், ஷஅபானுடைய மாதத்திலே நம்முடைய கார்குசாரி எல்லாம் சபை பராத்திலே அல்லாஹ் சொல்லப்போ மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்க போறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மனசாட்சியோடு யோசிக்கணும், என்னை பற்றி அல்லாஹ்ட்ட என்ன கார்குசாரி சொல்லப்பட போது, அல்லாஹ் என்னை இந்த நிலையை பார்க்க போகிறான். ஊர் மக்கள், மஹல்லா மக்கள் என்ன அமீர் சாப்பிடுறாங்க, என்ன தப்லீகாரங்கிறாங்க, என்ன பொறுப்புதாரிங்கிறாங்க. அல்லாஹ் என்னை என்ன சொல்லுவான்? சபை பராத்தில் அல்லாஹ் என் சம்பந்தமாக என்ன சொல்ல போகிறான் என்பதை ஒவ்வொரு நாம நம்முடைய மனசாட்சியத்தை யோசித்து பார்க்க வேண்டும். வேணாங்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இவ்வளவு பெரிய அமானியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமானியத்தை நிறைவேற்றுவதற்காக நாம ஒரு பெரிய தியாகம் கொடுக்கணும். சஹாபாக்களோட நிகழ்ச்சியை சொல்றாங்க. ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வர்றார். பள்ளியில இல்ல, நபியுடைய ரூம்ல இல்ல, அங்க எங்க தேடுறார். நபி 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 எல்லா இடத்துலயும் தேடுறார். நபி எங்குமே கிடைக்கல. நபி இல்லாதனால அவருடைய உள்ளம் பரபரச்சு போய், உள்ளம் துடிதுடிச்சு போய் ஒரு ஏரியத்துல தூர போய் பார்க்கிறார். நபி ஒரு குகையில் இருக்கிறாங்க. அந்தேரா
இருளோட இருட்டுல இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? சஜிதாவுல இருக்கிறாங்க. நீண்ட நேரம் வெளியில இருந்தார். நபி சஜிதாவிலிருந்து ஃபாரிகாகி வெளியே வந்த உடனேயே அந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கட்டி அணைத்தார். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ். ஆனந்த மகிழ்ச்சியில கட்டி அணைக்கிறார். சொன்னீங்க, நான் அல்லாஹ்விடத்திலே 3 கோரிக்கைகளை வைத்தேன். அல்லாஹ்விடத்திலே 3 கோரிக்கைகளை வைத்து அல்லாஹ் எனக்கு வாக்கு தந்திருக்கிறான். முதலாவதாக, நீங்க இந்த உம்மத்திலே இருக்கிற வரை நாங்கள் இந்த உம்மத்தை அழிக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய நபி இந்த உம்மத்தில் இருக்கிறவரே இந்த உம்மத்தை நாங்கள் அழிக்க மாட்டோம். கோம சாலிஹ், கோம மூத, கோம லூத், கோம சமூத் அல்லாஹ்ல எப்படி எல்லாம் அழிச்சானோ அது போன்ற ஒட்டுமொத்த அழிப்பு வேதனை நீங்க இருக்கும்போது இந்த உம்மத்துக்கு வராது. முதல் கேரண்டி அல்லாஹ் கொடுத்தான். இரண்டாவதாக, இந்த உம்மத்தை எதுவரை இஸ்திக்ஃபார் செய்யணும், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்ட்ட நெருங்கி அல்லாஹ்ட்ட கதறி தன்னை பற்றி பணிவாக வச்சு அல்லாஹ்ட்ட கதறக்கூடிய நிலையில அல்லாஹ் இந்த உம்மத்தை அழிக்க மாட்டான் என அல்லாஹ் எனக்கு வாக்கு தந்து விட்டான் என்பதாக சுப செய்தியை சொன்னாங்க. நாங்க ஃபதாயில அம்மால்ல படிப்போம். என்ன படிக்கிறோம்? ஒரு உம்மத்தின் மீது அல்லாஹ் வேதனை அதாப இறக்க நாடிட்டா 3 அமல்களை கொண்டு அல்லாஹ் தஆலா வேதனை நீக்கிறான். 3 நபர்களுடைய தன்மைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா வேதனை நீக்கிறான். முதலாவது யாரு? மஸ்ஜித் ஆபாத் ஆக்கக்கூடியவங்க, பள்ளிவாசலை ஆபாத் ஆக்கக்கூடியவங்க. இரண்டாவதாக, அல்லாஹ்வுக்காக வேண்டி இன்னொரு சாத்தியை சந்திக்கிறார். अल्लाह के लिए दूसरों से मुलाकात, ஒரு நண்பரை அல்லாஹ் காண்டி சந்திக்கிறார். மூன்றாவதாக, இரவுடைய கடைசி நேரத்தில் எழுந்து அல்லாஹுக்கு முன்னால் தன்னை பற்றி இந்த உம்மத்தை பற்றி நினைத்து அழக்கூடிய மக்கள், கதறக்கூடிய மக்களை கொண்டு அல்லாஹ் இந்த உம்மத்திலே வேதனை இறக்க மாட்டான் அப்படிங்கிறத நாங்க சபாயில படிச்சிருக்கிறோம். இந்த அழுகை, இந்த கதறுதல் என்னிடத்துல உம்மத்துடைய தீனற்ற சூழ்நிலையை கண்டு நாங்க கதறணும். அல்லாஹ் பெரிய நியமத்தை தந்துட்டா இந்த நியமத்தை நாங்க பாதுகாக்கணும். ரோடு இஸ்திமா நடக்குது. இந்த இஸ்திமாவோட நோக்கம் என்ன? கூடணும் கலைந்தோங்கிறதல்ல. நான் சொல்றாங்க, நான் இக்பால் சார் கேட்டேன், ரோடு இஸ்திமாவில எத்தனை ஜமாத்து போகுது, எத்தனை ஜமாத்து புறப்படுது? அவங்க சொல்றாங்க 4 மாசத்துக்கு ஒரு 5 ஜமாத்துகள், 35 ஜமாத்துகள், 40 நாளைக்கு. 4 மாசங்கிற பேச்சே இல்லையா? 4 மாசத்தை கொண்டு படந்த வயிற்றிலே உருவாகிறது. அந்த 4 மாதம் தியாகத்தோடு, அழுகையோடு, கதறுகளோடு, பேணுகளோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிற அல்லாஹ் இதில் ரூஹை போடுகிறான். அவருக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில் ஆழ்ந்த தொடர்பு ஏற்படுது. அவருடைய ஒரு சொல் உம்மத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, ஈமானுக்காக வேண்டி, அமலுக்காக வேண்டி, அப்படியே ஆசைரா தன்னுடைய ஆசிரத்துக்காக வேண்டி யார் தியாகம் கொடுத்தார்களோ அல்லாஹ் அவர்களை கொண்டு உம்மத்தில் பெரிய நலவுகளை உண்டாக்கி வைப்பான். இந்த உம்மத்தை செழிப்பாக்குவான். அவரை அல்லாஹ் தஆலா செழிப்பாக்குவான். அதனால மௌலானா சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் முதல்ல உறுதி எடுத்து சும்மா பேரு கொடுத்துட்டு போறதுங்க இல்ல, என்ன நினைச்சு உம்மத்தை நினைச்சு 4 மாதம் நான் அல்லாஹ்வுடைய பாதையில டேட் எல்லாம் இல்ல, நக்தன் உதாரணம் இல்ல, நக்தன் இந்த சபையிலிருந்து நாங்க 4 மாதத்துக்கு அப்படின்னு எல்லோரும் எப்படி உள்ள நேரம் அமைதியா இருந்தீங்களோ 4 மாதத்துக்கு எல்லோரும் எழுந்து பேரு கொடுங்க. அல்லாஹ் கபூல் செய்யட்டும். எழுந்திருங்க, அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ஜி कोई किसी को न देखे, अपने बारे में फैसला करके खड़ा हो जाए. யாரும் யாரையும் பார்க்காதீங்க. ஒவ்வொருவரும் தன்னை பற்றி தீர்ப்பு செஞ்சு எந்த வேண்டுங்க. எழுந்திருங்க, அல்லாஹ் கபூல் செய்யட்டும். खड़े हो जाए, சீக்கிரம் எழுந்திருங்க, அல்லாஹ் கபூல் செய்யட்டும். खड़े हो जाए, உடனடியாக எழுந்திருங்க. எப்படி விட்டு கொடுத்தா அப்ப போகலாம். अल्लाह बहुत बरकत देंगे, दुआओं में कबूलियत देंगे. அல்லாஹ் பெரும் பரக்கத்தை கொடுப்பான். வேலைகளை உருவாக்கக்கூடிய நல்லா எழுந்திருங்க, அல்லாஹ் கபூல் செய்யட்டும். नकद खड़े हो जाए 4 महीनों के लिए. 4 மாதத்துக்கு ஆண்டு உடனே புறப்படணும். எழுந்திருங்க, அல்லாஹ் கபூல் செய்யட்டும். एक खड़ा हुआ, 3 4 5 6 हुए, पीछे खड़े हुए. ये सामने बैठे हैं ना, முன்னாடி உட்கார்ந்துக்கிறீங்க, புரிஞ்சுச்சா? மாஷா அல்லாஹ், खड़े हो जाए. எழுந்திருங்க, மாஷா அல்லாஹ். ஒரு பெரிய கவலையோட கேட்கிறாங்க, மாஷா அல்லாஹ். जो दांत देता है ना वो चबाने को भी देता है, जो खड़ा करेगा वो असबाब भी बनाएगा. वो हम नहीं करते हैं, वो चलाता है. हिम्मत करके खड़े हो जाओ, अल्लाह के वालों पर भरोसा करके. அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சாங்க. எந்த அல்லாஹ் பல்ல தந்தானா அவனை பள்ளியில கடிக்கக்கூடிய சக்தியும் தருவான். எந்த அல்லாஹ் எந்திரிக்கக்கூடிய ஆற்றலை தருவானோ அவனை முழு உலகத்துல சுத்த வைப்பான். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் உண்டு. எந்திரிங்க, அல்லாஹ் கபூல் செய்யும். और ये पुरानों की तश्कील देखकर पूरे सूबे पर असर पड़ेगा. இந்த பழையவங்களுடைய தஸ்கீல கொண்டுதான் முழு ஸ்டேட்டுடைய தாக்கம் அசராத்து ஏற்படும். எழுந்திருங்க, அல்லாஹ் கபூல் செய்யும். खड़े हो जाए.
மாஷாஅல்லாஹ். अल्लाह बहुत बरकत दे, அல்லாஹ் அல்லாஹ் பரிபூர்ணமாக बहुत मदद फरमाए। அல்லாஹ் பரிபூர்ணமாக உதவி செய்யட்டுமா. எழுந்துருங்க கொஞ்சம் தைரியப்படுங்களேன். खड़े होते रहे எழுந்துட்டு யோசிக்க வேண்டியதில்லை. दूसरे को बिल्कुल न देखे, अपना गिरबान में मुंह डालकर देखे मुझे क्या करना है। அடுத்தவங்களை பார்க்காதீங்க. ஒவ்வொருவரும் தன் மனசாட்சியோடு நான் என்ன செய்யணும் அதை யோசிங்க. इस बात के सुनने के बाद मुझे क्या फैसला करना है। இந்த பேச்சை கேட்ட இப்ப நான் என் விஷயத்தில் என்ன தீர்ப்பு செய்யணும் முடிவு செய்யுங்க. खड़े होते रहे எழுந்துருங்க மாஷா அல்லாஹ். இவ்வளவு பெரிய கவலையோட பார்க்கிறான். அவன் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுத்தி இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்த்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய தியாகத்தோட வந்தவங்களுக்காக நாம கொஞ்சம் எந்திரிங்க பார்க்க பொறுத்து. कितने हुए? 11 कुल 11 11 நபர்கள் தான் நிற்கிறாங்க. 11 बिल्कुल न घबराएं। कितनों ने इरादे के, अरे अमेरिका में हम भाई फारूक वगैरह के साथ कारगुजारी ले रहे थे। भाई ऐसी कोई मस्जिद है कि जिस मस्जिद ने सारे मोहल्ले की मुलाकातें की हो? एक मस्जिद खड़ी हुई, हमने पूरे मोहल्ले। फिर हमने दूसरा सवाल किया, कोई मस्जिद ऐसी है कि जिसने हर घर की मुलाकात की हो? 2 खड़े हुए। फिर तीसरी तश्कील ये की कि कोई ऐसा है, कोई मस्जिद ऐसी है कि जिसने हर घर के हर फर्द से मुलाकात की हो? तो तीसरे ने कहा कि 4 सिमतें हैं, सामने, पीछे, दाएं और बाएं। हमारी मस्जिद ने 3 सफे तीनों सिमतों की ज़ियारत कर ली, चौथी चल रही है। अमेरिका में ये काम हो रहा है। हमको घर बैठे अल्लाह ने ये नियामत दी है और अल्लाह की किसी से रिश्तेदारी नहीं है, उसके हाथों बंदगी चलती है। जो सच्चा बंदा बनकर अल्लाह का हुक्म और नबी का तरीका, अल्लाह उसको बहुत परवान चढ़ाते हैं। ஒரு கார்குசாரி சொல்றாங்க அமெரிக்கா. हजरत वाहशी इब्न हर्ब ने क्या किया था? हुजूर के चचा के काम नाक काटे थे, कलेजा चबाया था, लेकिन जब सच्ची तौबा करके आए तो रज़ी अल्लाह तआला अन्हु, और उन्होंने ही फिर नबी नबूवत का दावा करने वाले को खत्म किया था। अल्लाह काम लेंगे आपसे, खड़े हो जाए இன்ஷா அல்லாஹ். முக்கியமான ஒரு கார்குசாரி சொல்றாங்க. அமெரிக்காவில் இருந்துக்கிறாங்க அவங்க ஃபாரூக் சாப்லாம். அப்ப பிள்ளைங்களுடைய விஷயத்துல கார்குசாரி கேட்கிறாங்க, எங்களுக்கு சொல்லுங்க, ஒவ்வொரு மஹல்லாவிலே முழு மஹல்லாவை முலாக்கா செய்து முடித்திட்டோம், அப்படி ஏதாவது மஸ்ஜித் இருக்கிறா? ஒருத்தர் எங்க? அல்ஹம்துலில்லாஹ் எங்க மஹல்லாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாங்க சந்திச்சிட்டோம். அடுத்த கேள்வி கேட்டோம், ஒவ்வொரு வீடும் சந்திக்கப்பட்ட ஏதாவது மஸ்ஜித் இருக்குதா? 2 பேர் எழுந்தாங்க, ஒவ்வொரு வீட்டையும் சந்திச்சிட்டோம். அடுத்து நாங்க எழுப்பணும், இந்த கேள்வி கேட்டோம், ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு நபர்களை சந்திச்ச பள்ளி இருக்குதா? ஒரு சாத்தி எந்திரித்தாரு, எங்க பள்ளியை சுத்தி 4 பகுதிகள், முன்னால் பின்னால் வலது இடது, இந்த 4 பகுதியில 3 பகுதி அல்லாஹ்வுடைய கிருபையால ஹர் ஃபர்துடைய முலாகாத் ஆயிருச்சு. 4வது பகுதி போயிட்டு இருக்கு, முலாகாத் செய்து கொண்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட அமெரிக்காவில அல்லாஹ் எப்படி வேலை வாங்குறான்? நம்ம போன்ற இந்த மக்கள்கிட்ட அல்லாஹ் தஆலா உண்மையான கவலை தான், பெரும் பெரும் வேலைகளை வாங்கி விடுறான். ஆனா சச்சி பற்றி உண்மையான மன தேட்டத்தோடு நம்ம துடித்தால் அல்லாஹ் வேலை வாங்குவான். அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கிடைக்கும், அல்லாஹ்ட்ட கபூல்கள் கிடைச்சிடும். யாரு? வஹ்ஷி பின் ஹர்ப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சாவை கொலை செய்தவர். அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சாவோட ஈரல அந்த கலிஜாவை கடிச்சு துப்பியவர். அவரே இப்ப உண்மையான முறையில தௌபா செஞ்சுட்டாரோ ரலியல்லாஹு அன்ஹுங்கிற பட்டத்தை பெற்றார். அவர்தான் தான் நபி என்று யார் வாதிட்டானோ அவனை கொலை செய்வதற்கு போனார். அல்லாஹ்ட்ட கபூலித்து கிடைக்கிறார். ஆனா சச்சி பற்றி தௌபா, உண்மையான தௌபா, இந்த நேரத்தில் உண்மையான தௌபா உம்மத்துடைய நிலைகளை நம்மளை கவனிச்சு எந்திரிச்சு நிற்கிறோம். जमाने वाली हजरत हिंदा रज़ी अल्लाह तआला अन्हा बन गई। ஈரல கடிச்சு துப்பியவங்க அவங்களுக்கு எப்படி பேராச்சு? ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா அப்படிங்கிற பேராயிடுச்சு. इसलिए मेरे दोस्तों बिल्कुल मत घबराओ। और ये मैंने देखा है कि कोई आदमी किसी के यहाँ मेहमान जावे या जो आपस में ताल्लुक है
मौलवी साहब मेरा एक ही बेटा है, उसकी शादी है कब? जून की 17 तारीख को, और आज है क्या? आज 17 फरवरी, मार्च, अप्रैल, मई, जून, 4 महीने के बाद 18 तो मैंने बकरे ले रखे हैं और इतने बावर्ची बुला रखे हैं और इतने आइटम का मैंने वो बनाया है, इतनी वैरायटियां होंगी। आज से आप घर में खाना मत खाना, आपको 17 जून को मेरे यहाँ की दावत है। तो मैं उससे कहूंगा कि अच्छा फिर ऐसा करना, टिफिन कैरियर बना करके मेरी खबर में भेज देना। अगर अभी नहीं खड़े होते हो तो टिफिन कैरियर भेज देना। அல்லாஹ்வுக்காண்டி எதையும் பார்த்து தயவு செய்து பயப்படாது. மத் கபராவோ, எந்த நிலைகளை பார்த்து நீங்க பயப்படாது. அல்லாஹ் உதவி செய்வான். ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. ஒரு நண்பரோட வீட்டுக்கு போறீங்க. அவர் சொல்றாரு, எங்க வீட்டுல ஜூன் 17 நிக்காஹ் வலிமா இருக்குது, விருந்து இருக்குது, தாவத் இருக்குது. அதனால ஜூன் இப்பொழுது 4 மாசம் வரையிலும் நான் வீட்டுல ஆடு வாங்கி வச்சிருக்கிறேன், அரிசி வாங்கி வச்சுக்கிறேன், நல்ல பக்காத்தி சமைக்கிறேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அப்ப உங்களுக்கு வகை வகையான உறவெல்லாம் தருவேன். அதனால இன்னையில இருந்து அது வரை நீங்க 4 மாசம் பசியா இருங்க. யாராவது ஏத்துக்கிறோம்னா என்ன சொல்லணும்? 4 மாசம் நான் கபருக்கு போயிடும், வீட்டுல இருந்து டிஃபன் தேவையில் அனுப்பி வை. எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் சொல்றாங்க. இந்த 4 மாசம் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில புறப்படுங்க என்று சொன்னால் இதே நிலைப்பாடுதான் கபருக்கு கீழில் வரை போல வந்துடும். மௌலானா தனது பெரிய கவலைகளை வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. கொஞ்சம் மனதில் வாங்கிட்டு எழுந்து நில்லுங்க, அல்லாஹ் உதவி செய்வான். खड़े हो जाओ, கொஞ்சம் எந்திரிங்க, அல்லாஹ் और खड़े हो जाओ, और खड़े हो जाओ, எந்திரிங்க. बहुत बरकत देंगे, அல்லாஹ் பெரிய பரக்கத் செய்வான். ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்துங்க, உதவி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எந்திரிங்க, முன்னாடி உள்ளவங்க எந்திரிங்க, சொல்ல வேண்டியது மாஷா அல்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ். மாஷா அமல்ல எல்லா நிலையும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை கொடுக்கும். எந்திரிட்டு இருங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எழுந்திருங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்து. மாஷா அல்லாஹ் எழுந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் எழுந்திருக்கிற ஆரம்பிச்சுட்டாங்க. पूरा सुबह है, முழு நாட்டுடைய पूरे सूबे का मजमा है, முழு ஸ்டேட்டுடைய ஒரு மஜ்மா, மாநிலத்துடைய மஜ்மா. எழுந்திருக்கு. மாஷா அல்லாஹ். கொஞ்சம் और மௌலானா கொஞ்சம் சந்தோஷப்படுங்க, நல்லா சந்தோஷப்பட்டாங்க. और மாஷா அல்லாஹ். हमारा पेट बहुत बड़ा है, நம்ம வயிறு ரொம்ப பெருசா இருக்குது, बढ़ता नहीं है, நம்ம வயிறு நிறைய மாட்டேங்குதுங்கிறாங்க. इतना मजमा है, इससे दुगना भी हो तो भी नहीं भरता. இந்த கூட்டத்தை விட 2 மடங்கு ஆனாலும் எங்க வயிறு நிறையாது. அவ்வளவு பெரிய தோட்டம் இருக்குது, பசி இருக்குங்கிறாங்க. உங்களை பார்க்க அந்த பசி அடங்குது. மாஷா अल्लाह खड़े हुए, எந்திரிங்க, எந்திரிங்க, அல்லாஹ் कितने हो गए जरा எந்திரிங்க. மாஷா அல்லாஹ் எந்திரிச்சு. மாஷா அல்லாஹ். जरा गिनो कितने हुए जी, कोई गिनने वाला है? 50 के करीब है वहाँ, हैं? 50 के करीब हैं? हाँ जी। ये अब आप अंदाज लगाओ, इस वक्त इस मजलिस में 50 साथी हो गए, सारे साल से तमिलनाडु का शिवा, और ये इकबाल भाई कह रहे थे 5,000 आते हैं 4 महीने की। मेहनत की कमी है। देखो दोस्तों, हम सब जिम्मेदार हैं, हम सब जिम्मेदार हैं। अल्लाह से दुआएं मांगे, कोशिश करें, एक दूसरे को तैयार करें। एक मर्तबा तो पूरा मजमा नियत कर लो, इंशाअल्लाह हर साल क्या मशवरे के ताबे होकर इस काम को अपना काम बनाना है और मशवरे से चलेंगे। इतना तो सब कह दो எல்லாரும் நியத்து வச்சு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த ஒவ்வொரு ஆண்டும் 4 மாசம் மசூராவுடைய மாத்தாஹ்தில பிறப்போம். நியத்து வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்யும். भाई साहब, इनकी तरतीब कौन बनाए? अभी ले ले तरफ आगे जगह नहीं है, पीछे तना है। इनको जो है ना पीछे के हिस्से में पीछे जगह है, वो ये जो आपका साइड वाला इलाका है ना, वहाँ कोई 2 जिम्मेदार पहले वहाँ चले जाए आपके, ये सारे जिम्मेदार साथ ही चले जाए। ये जितने खड़े हुए ना, ये 50 है, 50 के 50 जमातें बना सकते हैं।
எந்திரிச்சுக்கிறோம் ஒரு 50 பேர் 50 ஜமாத்துகளை உருவாக்கலாம். अगर दिल पर बात ले लें कि ये करना है तो अल्लाह पाक मदद करेंगे. एक मालिश बोलता है अल्लाह एक हाथ, और जो चलता है वो अल्लाह की रहमत लपक के लेती है. வேலை செய்யணும் நீங்க உள்ளத்துல நீயத்து வச்சுட்டீங்க, அல்லாஹ் தஆலா வேலை வாங்குவான். அல்லாஹ்வின் பக்கம் நீங்க ஒரு ஜான் போனா அல்லாஹ் தஆலா அவன் ஒரு முழங்கள் பக்கம் வருவான். आप जितने खड़े हैं ये नियत करो कि इंशाल्लाह हम तो अपनी जात से हैं ही, हम में से हर एक अपनी जमात बनाएगा इंशाल्लाह. எல்லாரும் நியத்து வைங்க, அல்லாஹ்வுடைய கிருபையால நாங்க எந்திரிச்சு பேரை கொடுத்துட்டோம், எங்களுடைய உழைப்பால நான் ஒரு ஜமாத்துகளை நான் பெறப்போவேன், ஜமாத்தை கொண்டு போவேன். நியத்து வைங்க. करेंगे भाई. ये 50 जो खड़ा है ये இந்த 50 பேர் எந்திரிச்சுக்கிறீங்களோ ஒவ்வொரு ஆள் ஒரு ஜமாத்தை உருவாக்கலாமான்னு கேட்கிறாங்க. देखो, कोशिश करना हमारे जिम्मे है, मेहनत करना हमारे जिम्मे है, और इतनी मेहनत करें कि अल्लाह को रहम आ जाए. ये जैसे हुजूर के लिए अल्लाह का बाखिर नफ्स का अल्लाह ये ईमान ले जाते, इसके लिए आप अपने आप को इतना थकाते हैं, आप अपनी जान हलाक करेंगे. अल्लाह पाक हुजूर से फरमाए हम मेहनत इतनी करें कि अल्लाह को प्यार आ जाए और हम में से एक को सैकड़ों के उठने का जरिया बना दे. உழைப்பு முயற்சி செய்ய வேண்டிய நம்முடைய கடமைகள். உழைப்பு முயற்சி சரியான முறையில செய்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை கொண்டு வேலைகளை வாங்குவான். உம்மத்துடைய கவலை நபியை பத்தி அல்லாஹ் என்ன சொன்னா, இந்த உம்மத் ஈமான் கொள்ள என்பதனால நீங்க உங்களை நீங்களே வருத்தத்துல போட்டுக்கிறீங்களே, உங்களை நீங்களே அழிச்சு கொள்வீங்களோ அப்படியே அல்லாஹ் தஆலா நபியுடைய கவலையை பார்த்து நபிக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு வந்தா. நீங்கள் இந்த உம்மத்துடைய கவலைகளை கொண்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய உழைப்பை கொண்டு பல ஜமாத்துகளை பரப்ப வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ். और ये जितने सारे पुराने बैठे हैं इसका इंतजार न करें कि कोई हमारे पास आएगा और हमको तैयार करे. हम तो खुद तैयार हैं. இங்க வந்துட்டவங்க ஒரு விஷயத்தை விளங்கிறீங்க, எல்லாம் பழையவங்க, அவங்க வருவாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, அதெல்லாம் இல்ல. நான் என்னுடைய நப்சோட தயாராகிவிட்டேன், நான் கலாம் இறங்குவேன், இன்ஷா அல்லாஹ் நான் ஜமாத்தை கொண்டு போடுவேன். आपको तो खुद दूसरों के पास जाना है, நீங்க தான் அடுத்தவங்கள்ட்ட போகணும். करेंगे इंशाअल्लाह. செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். अच्छा, अभी जैसे यहाँ रास्ता बनाया था ना एक तरफ, जी मौलाना तशरीफ लाए थे, बस वही जगह पर रास्ता बना दे. அப்படியே கொஞ்சம் வெளியே விட்டுங்களேன். शादी उस तरफ से होते हुए पीछे एक तरफ हल्का बना दे. மௌலானா வரும்போது வழி விட்டுறணும், அதே போல கொஞ்சம் வழி விட்டுருங்க. எல்லாம் போயிட்டு அடிப்போம். मौलाना अब्दुल बारी साहब भी है वहाँ पीछे, பஹாவுதீன் சாஹிப் भी भाई इधर रास्ता बनाओ, इधर सब इधर आओ, एक तरफ दाहिनी तरफ, इधर वழி விட்டுருங்க. और यहाँ से सीधे लाइन कर दे, सीधे நேரா வழி விட்டுருங்க. भी बैठे रहे, இதெல்லாம் உட்கார்ந்து कभी बैठे रहे, இதெல்லாம் उठा जगह पहुंच जाने. अल्लाह पाक आप लोगों की जान में, माल में, ईमान में, औलाद में, दुनिया में, आखिरत में बेइंतहा बरकत नसीब फरमाए. அல்லாஹ் உங்களை உடல்ல உயிர்ல உங்களுடைய ஈமான்ல உடல்ல பெருமந்தில ரொம்ப ரக்கத்தை செய்யணும். बाकी हजरात आगे बढ़ जाए, இது எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. जगह खाली उसको फुल कर लें. இந்த காலியான இடத்தை நடப்பீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. इनके अलावा और कोई साथी अभी ना जाए, अभी कुछ काम बाकी है. இப்ப பெரிய